நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/1/2025 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியன் வங்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் அப்ளை பண்ணுற லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக இந்தியன் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கான அதாவது கேரியர்ஸ் வெப்சைட் வந்து எங்கேருந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேடிங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்தியன் பேங்க் கேரியர்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் கொடுத்துருக்காங்க, விஜயவாடா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கார்கோன் ஆஃபீஸ், அதாவது ஜோன் ஆஃபீஸ் நாக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரம் ஆஃபீஸ், லக்னோ ஆஃபீஸ், சண்டிகர், அமிர்தசர், மைசூர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜோத்பூர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக மதுரை ஜோன் ஆஃபீஸர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதாவது டாக்டர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அத்தரைசஸ் வந்து டாக்டருக்கு மட்டும்தான். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் மதுரை ஜோனல் ஆஃபீஸ் அண்ட் 100-101 ஈஸ்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து மதுரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் 17/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், அதாவது எம்பிபிஎஸ்சில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கான ஏஜ், அதாவது இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 years உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது ஹாஸ்பிட்டலோ அல்லது மெடிக்கல் பார்ட்டிசிபேட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் கன்சல்டன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குறது என்னென்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 days, அதாவது 10 working hours மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான், அதாவது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டனாக வந்து உங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற உங்களுக்கு லெட்டர் வந்து வாப்ஸாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு போய்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 27/12/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்லோடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து உங்களுடைய ஃபுல் நேம், நீங்கள் ஸ்ரீமதியா இல்லை ஸ்ரீமதனா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்டல் அட்ரஸ், சரிங்களா, உங்களுடைய அட்ரஸும் அண்ட் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
அண்ட் பர்மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் ஆர் ரெசிடெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோனில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிளேஸு அண்ட் நேஷ்னாலிட்டி நீங்கள் எஸ்சியா எஸ்டியா இடபிள்யூஎஸ்ஆ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் கேட்டிருக்காங்க. அண்டு இதில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணீங்க, எந்த ஜென்ரலில் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அதாவது இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் ஆச்சு, எத்தனை மந்த் ஆச்சு அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் டேட் அண்ட் ப்ளேஸ் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் டிக்ளரேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம், அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் இதன் எக்ஸ்பீரியன்ஸு, இது வேல்யூ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆர் நோ ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதாக இருந்தால் இங்கே எஸ் ஆர் நோன்றது வந்து கொடுத்துக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்போர்ட் சைஸ் போட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு சரிங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 17/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவோ இல்லாத போஸ்ட் மூலிமாவோ எப்படினாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான பேங்க்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எம்பிபிஎஸ்சில் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.